வணக்கம் நண்பர்களே. நாம் இப்போது காண இருப்பது பங்குச்சந்தை கடந்த வாரம், ஸ்டாக் மார்க்கெட் லாஸ்ட் வீக். எனக்கு தெரிந்து கடந்த வாரம் ரொம்ப முக்கியமான வாரம். அதாவது என்எஸ்சியில் ரொம்ப அதிகபட்ச ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், லைஃப் டைம்ல அதிகபட்ச ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்த வாரம் இது. அதனால ரொம்ப முக்கியமான வாரம். தொடர்ந்து எனக்கு ஒரு நாளை தவிர எனக்கு தெரியும் புதன்கிழமை இல்லை வியாழக்கிழமை, அந்த ஒரு நாள் மட்டும் தான் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ரொம்ப கம்மியான அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இது எல்லா நாளுமே அவங்க பெரிய ஹியூஜ் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வராங்க. இது நம்ம மார்க்கெட்டுக்கு ரொம்ப சாதகமானது. இதுக்கு ஒரு முக்கிய காரணம் சொன்னால் அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் படி நம்ம மார்க்கெட்டில் வி ஷேப் ரிகவரிக்கு, அதாவது விழுத மாதிரி எதிர்க்க அந்த வி ஷேப் ரிகவரிக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது ஒரு முக்கியமான காரணம் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் ஜிடிபி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம், நம்ம ஒன்று பார்ப்போம். வணக்கம் நண்பர்களே. திங்கட்கிழமை மார்க்கெட் அப்பில் தான் இருந்துச்சு. செவ்வாய், வியாழன், வெள்ளி இந்த 4 நாட்கள் 5 நாட்கள் நடந்த மார்க்கெட்டில் 4 நாட்கள் வியாழன் மன்னிக்கணும், திங்கள், செவ்வாய், வியாழன் 3 நாள் அப்பில் இருந்துச்சு. புதன்கிழமை டவுனு, ஃப்ரைடே வந்து 110 பாயிண்ட்ஸ் வந்து சென்செக்ஸ் டவுன். இங்கே போட்டிருக்கேன், சென்செக்ஸ் பேஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன். புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் டவுன். ஆக்சுவலாக புதன்கிழமை தான் எஃப்ஐஎஸ் நம்ம கம்மியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு காரணம். வாங்க ஒன்று நான் பார்ப்போம். இந்த காலம் நம்ம பார்க்க போறது என்னன்னா, மதர்சன் சுமி விஷன் 2020 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட் என்னங்கிறத நம்ம விளக்கம் பார்ப்போம். ஆர்பிஐ ரெக்கமெண்டேஷன், ஆக்சுவலா இது வந்து இம்ப்ளிமெண்டேஷன் கிடையாது, ரெக்கமெண்டேஷன்ஸ். ஐடபிள்யூஜிபி உடைய ரெக்கமெண்டேஷன் தான் பார்க்க போறோம். ரெக்கமெண்டேஷன்ஸை பார்க்க போறோம். இது எந்தெந்த கம்பெனி சாதகமாக இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். பயோகானுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், அவங்களோட சிஸ்டர் கன்சர்னை வந்து லிஸ்டிங் பண்றதுக்கு முன்னாடி அவங்க எடுக்கிற ஃபண்ட் ரைசிங் பிளான்ஸ், இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். கோல் இந்தியாவுடைய டைவர்சிஃபை இன்வெஸ்ட்மெண்ட் கூட சொல்லாத அவங்க வந்து ஒரு ரினியூவல் எனர்ஜியில் இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. அதை பற்றி செய்திகளை பார்க்க போறோம். நம்ம கடந்த வாரம் பார்த்தோம், எல்விபியில் லட்சுமி விலாஸ் பேங்க்ல இந்த மோனட்டோரியம் இஷ்யூஸ். அந்த மோனட்டோரியம் வந்து 27 முடிஞ்சிருச்சு. டிபிஎஸ் கூட நெக்ஸ்ட் அதை பற்றி செய்திகளை நம்ம விளக்கம் பார்க்க போறோம். ஓஇபிசி கம்பெனிஸ் அது என்னங்கிறதையும் அதை பற்றி செய்திகளையும் உள்ள பார்ப்போம். நம்ம எல்என்டி கன்ஸ்ட்ரக்ஷனுடைய ஆர்டர்ஸை பார்க்க போறோம். பிபிசிஎலுடைய ஏற்கனவே கடந்த வாரம் நம்ம பார்த்தோம், பிபிசிஎல் வந்து வேதாந்தாம கம்பெனிஸ்லாம் பிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்ட்டு. இன்னும் என்ன கம்பெனி பிட் பண்ணிருக்காங்க செய்தி இன்னும் முழுசாக வெளியில் வரல. இருந்தால் பிபிசிஎல் பற்றி இன்னும் ஒரு செய்தி இருக்கு, அதையும் நம்ம பார்க்க போறோம். அது ஜிடிபி அனௌன்ஸ்மெண்ட் ரொம்ப முக்கியமானது. Q2, அதாவது இப்போ Q2 குவார்டர் முடிஞ்ச, செப்டம்பர் முடிஞ்ச Q2 குவார்டரில் ஜிடிபி க்ரோத் ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸாக நம்ம செக்டர் வைஸாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வாங்க நண்பர்களே, நம்ம ஒன்று நான் பார்க்க ஆரம்பிப்போம். மதர்சன் சுமி விஷன் 2025, அதாவது இப்போ 2020 இருக்கு. 2025ல என்ன அச்சீவ் பண்ண அவங்க எய்ம் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம விளக்கமாவே இந்த விஷன் 2025ல சொல்லியிருக்காங்க. ஒரு டார்கெட் இல்லாமல் எந்த கோலையும் அடைய முடியாது. இங்க போகணும்னு தெரியாம நம்ம ஒரு இடத்துக்கு நடக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம எங்கேயுமே போக மாட்டோம். அதை நன்கு உணர்ந்தவங்க தான் நம்ம கம்பெனிஸ்லாம் அப்படி காட்டுது. ஆக்சுவலா விஷன் 2025 கேட்கவே அழகா இருக்கு. ரெவன்யூ டார்கெட், அதாவது விஷன் 2025ல வந்து 2.5 lakhs crores ரெவன்யூ அச்சீவ் பண்றதுக்கு மதர்சன் சுமி எய்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து 63,000 crores rupees வந்துட்டு இப்போ ரெவன்யூவா அவங்க ரெவன்யூவா வந்துட்டு இருக்கு. அதை 2.5 lakhs crores உயர்த்துறாங்க. அடுத்த 5 வருஷம் உயர்த்துறதுக்கான முயற்சியில் ஈடுபட போறாங்க. அது எப்படி அச்சீவ் பண்றாங்க, அந்த பிளானிங் ஓரளவுக்கு சொல்லியிருக்காங்க, அதையும் பார்ப்போம். அது முக்கியமா 4 கேட்டலிஸ்ட் பிளான் வச்சிருக்காங்க. பிசினஸ் க்ரோத், இப்படி பிசினஸ் க்ரோ பண்ண வைக்கிறது. நியூ டெக்னாலஜிஸ் இன்வால்வ் பண்றாங்க. டெக்னிக்கலா ஏஐ மாதிரி நியூ டெக்னாலஜிஸ்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி நியூ டெக்னாலஜிஸை இம்ப்ளிமெண்ட் பண்றது. எக்ஸ்பென்ஷன், விரிவாக்கம் பண்றது, கம்பெனி விரிவாக்கம் பண்றது. அதுக்கு அடுத்த டைவர்சிஃபிகேஷன். இந்த டைவர்சிஃபிகேஷன் அப்படிங்கிறத நம்ம முக்கியம் பார்க்கணும். நமக்கு எல்லாம் தெரியும், மதர்சன் சுமி இப்போ வந்து ஆட்டோ காம்போனன்ட்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ப்ரொடக்ஷன்ல பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நான் ஆட்டோ காம்போனன்ட்ஸ், ஏரோஸ்பேஸ், லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஐடி, இது எல்லாத்துலேயும் அவங்க வந்து டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. அந்த எல்லா துறைகளிலும் ஈடுபட போறாங்க. ஸோ இது வந்து ஆட்டோ
காம்பனன்ட்ஸ் கம்பெனி மட்டும் இல்லாமல் 2025 வந்து மல்டி செக்டர் கம்பெனியாக உருவாக்குறதுக்கான முயற்சி ஈடுபட போகிறாங்க. அதே மாதிரி வர லாபத்தில் 40% டிவிடெண்டாக கொடுக்கறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க, டார்கெட் பண்ணியிருக்காங்க. அப்போ இது நினைச்சா நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இது பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். புரோக்கர்ஸ் அதனால் இந்த மாதிரி ஸ்ட்ராங் கமெண்ட்ரி அவங்க விஷன் 2025 அப்படிங்கிற பேரில் கொடுத்தனால எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்திருக்கு. புரோக்கர்ஸ் டார்கெட்டும் வந்துட்டு 155 ரூபீஸ்லேருந்து 160 ரூபீஸ் வரைக்கும் டார்கெட் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஆக்சுவலாக 146.20 வெள்ளிக்கிழமை மார்க்கெட் முடியும் போது 146 ரூபாய் 20 பைசால இருக்கு. புரோக்கர்ஸ் டார்கெட் வந்துட்டு 155 ரூபீஸ்லேருந்து 160 ரூபீஸ் வரைக்கும் டார்கெட் கொடுத்துருக்காங்க பஜாஜ் சுமிக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது RBI உடைய ஓனர்ஷிப் கவர்னன்ஸ் ஆஃப் பிரைவேட் பேங்க்ஸ் அவங்களுடைய ப்ரெஸ் ரிலீஸ் தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, இது வந்து ரொம்ப முக்கியமா வந்துட்டு பேங்கிங் டொமைன்ல 15 வருஷத்துக்கு மேல 15% மேல ப்ரொமோட்டர்ஸ் கேப் இருக்கு. இப்போ 15% ப்ரொமோட்டர்ஸ் கேப் இருக்கு. அதை வந்து 26% உயர்த்தலாம் அப்படி ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆக்சுவலா எக்ஸப்ஷனல் கேஸா கோடாக் மஹிந்திரா மட்டும் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே அவங்க அதில் 15% மேல அந்த ப்ரொமோட்டர் வச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இதை வந்து இதே மாதிரி வந்து இண்டஸ்இண்ட் பேங்க் கேட்டுட்டு இருந்தாங்க, அவங்களுடைய ப்ரொமோட்டர்ஸ் கேப் வந்து உயர்த்தணும் அப்படின்னு. ப்ரொமோட்டர்ஸ் கேப் உயர்த்தணும் அப்படின்னு ஒரு ப்ரொமோட்டர் கேட்குது அப்படின்னாக்க இது ஒரு பாசிட்டிவா நியூஸ் பேங்க் ஆக்சுவலா இதை முன்னே கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு பண்ணலாம் அப்படின்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு ஆர்பிஐக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வரல, இது ஆர்பிஐ அக்செப்ட் பண்ணுதா, இந்த கவர்மெண்ட் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிற பொறுத்து நம்ம முடிவெடுக்க வேண்டிய விஷயம். ஆனா இந்த செய்திக்கே இண்டஸ்இண்ட் பேங்க்ல இந்த வாரம் நல்ல ஷேர் மார்க்கெட் ரிஃப்ளெக்ட் ஆச்சு. நல்ல பாசிட்டிவ் ரிஃப்ளெக்டா ஷேர் ரேட் ஏறிட்டு போச்சு. ஏன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் முன்னே கேட்டிருந்தாங்க, நாங்கள் அவங்களோட ப்ரொமோட்டர்ஸ் கேப் வந்து உயர்த்திக்கிறதுக்கு, இண்டஸ்இண்ட் பேங்க்ல உயர்த்திக்கிறதுக்கு அவங்க ஆர்பிஐ கேட்டுட்டு இருந்தாங்க. ஆர்பிஐக்கு அப்ரூவ் கொடுக்காம இருந்தாங்க. இப்போது இது ஒரு ரெக்கமெண்டேஷன் இதுக்கு அப்ரூவ் கொடுத்துருவாங்க நம்பிக்கையில் பேசிக்கிட்டு இருக்கு. ஒருவேளை அப்ரூவ் கொடுக்காம போயிட்டா நெகட்டிவ் ரிஃப்ளெக்ஷன் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால ரொம்ப கவனமா இன்வெஸ்ட் பண்ண இந்த செய்தியை வச்சுட்டு இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருந்தீங்கன்னாக்கா ரொம்ப கவனமா செயல்படணும். அதே மாதிரி இந்த வீக் பார்த்தீங்கன்னா யுஜுவான், ஈக்விட்டாஸ் ஹோல்டிங் பேங்க், ஐடிஎஃப்சி இவங்கெல்லாம் வந்துட்டு ஷேர்ஸ் ரேட்டு அதிகமாச்சு. ஏன்னாக்க NOFHCS அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நான் ஆப்ரேட்டிவ் ஃபைனான்சியல் ஹோல்டிங் கம்பெனி ஸ்ட்ரக்சர். அந்த ஸ்ட்ரக்சர்ல ஒரு சின்ன சேஞ்சுக்கு, பெரிய சேஞ்சுன்னு சொல்லலாம், பெரிய சேஞ்சுக்கு ரெக்கமெண்டேஷன் ஆர்பிஐ வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் இருக்காங்க. அந்த ரெக்கமெண்டேஷன் என்னன்னாக்க, பேங்க் ஆரம்பிச்சு பேங்க் ஆரம்பிச்சு கம்பெனி வந்துட்டு ஷுட் லிஸ்ட் 3 வருஷத்துக்குள்ள மார்க்கெட்ல ஷேர் லிஸ்ட் பண்ணலாம். அது லிஸ்ட் பண்ண பின்னாடி ப்ரொமோட்டர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய ஹோல்டிங்கை ரிடியூஸ் பண்ணிக்கிட்டே வரணும், கொஞ்சம் ரிடியூஸ் பண்ணிட்டே வரணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறது கரண்ட் ரூல்ஸ் ஆக்சுவலா. பட் ரெக்கமெண்ட் என்னக்கா, ஹோல்டிங் கம்பெனி வந்து இந்த கண்டிஷன்ல தான் வெளியில வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. ஒன்லி பேங்க் அதாவது எல்லாம் ஒன்றிணைச்சு ஒரு பேங்கிங் என்டிட்டியை காட்டிக்கலாம். அவங்க டோட்டலா வந்து ஈக்விட்டாஸ் ஹோல்டிங் வந்து ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் வச்சிருக்காங்க, யுஜுவல் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் வச்சிருக்காங்களா. இப்போ ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் எல்லாம் ஒன்றிணைச்சு ஒரே பேங்கை என்டிட்டியை காட்ட முடியும். இதெல்லாம் என்ன ஆகும், அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாகும், அதனால ஷேர் ஹோல்டிங்ஸும் அதிகமாகும். அதே மாதிரி 20 to 30% ஈக்விட்டாஸ் பேங்க்னா 30 to 40% அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது ஷேரிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாக சொல்றாங்க. ஏற்கனவே அது வந்து 10% மேலே ஏறி போயிடுச்சு. ஸோ 40% நம்ம எதிர்பார்க்க முடியாது இது. ஆனால் இது எல்லாம் ரெக்கமெண்டேஷனுக்கே அது 10% ஏறிடுச்சு. இது இம்ப்ளிமெண்டேஷன் வந்துச்சுனாக்கா இன்னும் பெரிய பாசிட்டிவா இருக்கும் அது பேங்க்ஸுக்கு அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமாக பார்த்தோம்னாக்கா ஈக்விட்டாஸ் ஹோல்டிங் பேங்க்கு, யுஜுவான் ஸ்மால் ஃபைனான்ஸ், ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ், இது ஈக்விட்டாஸ் ஹோல்டிங், யுஜுவான் அண்ட் ஐடிஎஃப்சி. ஏன்னா இவங்க வந்து ஈக்விட்டாஸ் பேங்க் இருக்கு, ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் இருக்கு, யுஜுவான் பேங்க் இருக்கு, யுஜுவான் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் இருக்கு. அதே மாதிரி
ஐடிஎஃப்சி இருக்கு, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் இருக்கு. ஆனா ஐடிஎஃப்சி வந்து இந்த இது வச்சு மியூச்சுவல் ஃபண்ட் வச்சிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட் வச்சிருக்காங்க. முக்கியமாக இந்த 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 பேங்க்ஸ்லாம் சாதகமான செய்தி. ஆக்சுவலா ஒன்றிணைக்கும் போது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் ஒன்றிணைக்கப்பட்டிருந்தா அது இன்னும் பெரிய பேங்க் ஆகிடும், பெரிய அட்வான்டேஜ் கிடைக்கும் இல்லையா? அதை நான் அந்த மாதிரி பார்க்கும்போது நிஜவானுக்கு இது ஈக்விட்டாஸ்க்கு மட்டும் 30 to 40% அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதன் மூலமா பேங்க்குடைய ஸ்ட்ரக்சர் பெருசாகும். இந்த மாதிரி பல அட்வான்டேஜஸ் உண்டு. இதுல ரெக்கமெண்டேஷன் தான் இருக்கு. இதை வந்து ஒருவேளை ஆர்பிஐ இதை அக்செப்ட் பண்ணல, இது ரெக்கமெண்டேஷன் வந்து அக்செப்ட் பண்ணல அப்படின்னாக்கா நெகட்டிவ் ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கலாம். அதனால கவனமாக தான் இதெல்லாம் செயல்படும். அடுத்ததா பயோகானை பத்தி செய்தி. பயோகார் பயாலஜிக்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பயோகானுடைய சிஸ்டர் கன்சர்ன் கம்பெனி, துணை நிறுவனம் சொல்லலாம். அவங்க வந்து இதை வந்து இதுல மார்க்கெட் லிஸ்ட் பண்றதுக்கான முயற்சி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் ஃபண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அதான் முக்கியமாக வந்து அவங்க ஏடிக்யூ அப்படிங்கிற ஃபண்ட் ரைசிங் அதுக்கு அந்த கம்பெனியோட பேசியிருக்காங்க. 100 மில்லியன் ரைஸ் பண்ணுறதுக்காக பேசியிருக்காங்க இந்த வாரத்தில். இதுக்கு முன்னாடியே வந்து கோல்ட்மன் சாச்சஸ் கூட பேசியிருக்காங்க. அதே மாதிரி ஐபிஓவும் கொண்டு வரலாம் அப்படிங்கிற முயற்சியில் இருக்காங்க. இந்த மாதிரி அவங்க ஃபண்ட் ரைசிங்க்கு வந்துட்டு டிஃபரெண்ட் நிறுவனத்துக்கு பேசுகிற முக்கியமாக 2020 மட்டும் அவங்க வந்து கோல்ட்மன் சாச்சஸ் கம்பெனி பேசியிருக்காங்க. ட்ரூ நார்த் அண்ட் டாடா கேபிட்டல் டீல்ஸ் இந்த கம்பெனிஸ்குள்ள பேசியிருக்காங்க. 3 கம்பெனிஸ் பேசிட்டாங்க. இப்போ 4வதா ஏடிக்யூ கம்பெனி கூட பேசியிருக்காங்க. பெரிய லெவலில் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இது நல்லாவே தெரியுது. இது ஒரு அவுட்புட் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். நம்ம இந்த விஷயம் பாசிட்டிவாக வச்சா பயோகானுக்கு சாதகமான ஒரு விஷயமா முடியும். அது பயோகானை பற்றி இன்னும் ஒரு செய்தி உண்டு. பயோகான் வந்து ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸில் அவங்க இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. அதாவது இண்டிஜா ரினியூவல் எனர்ஜியில் வந்துட்டு 26% ஸ்டாக் வாங்குறாங்க. அதாவது 26% ஸ்டாக் வாங்குறாங்க அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் பயோகான் ஒரு மருத்துவத்துறையை சார்ந்த ஒரு நிறுவனம், மருந்துகளை தயாரிக்கிற ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் வந்து ரினியூவபிள் எனர்ஜியில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஆச்சரியம் பார்க்கப்படுது. இது வந்து இதுக்கு காலம் கெட்டது அவங்க வந்து ரினியூவபிள் எனர்ஜியை வந்து ஊக்கப்படுத்துறதுக்காக ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது பயோகான் நிறுவனம் 27% ஸ்டாக்கை இண்டிஜா ரினியூவபிள் எனர்ஜியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான அக்ரிமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. அடுத்த கோல் இந்தியா, இது வந்து ரினியூவபிள் எனர்ஜி பற்றி தான். நமக்குலாம் தெரியும் கோல் இந்தியா வந்துட்டு ஒரு பெரிய நிறுவனம். அவங்க வந்துட்டு சோலார் பவர் ப்ராஜெக்ட்ல வந்துட்டு 5650 கோடி ரூபாயை அடுத்த 4 வருஷத்துல இன்வெஸ்ட் பண்ற ஐடியால இருக்காங்க. யாரு கூட சேர்ந்துன்னா நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனோட சேர்ந்து அவங்க சோலார் எனர்ஜி பண்றாங்க. ஆக்சுவலா நமக்குலாம் தெரியும் நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் வந்துட்டு கோல் எடுக்கிற கம்பெனி தான். ஆக்சுவலா நிலக்கரி எடுத்து அதுக்காக ப்ரொடியூஸ் பண்ற கம்பெனிஸ். கோல் இந்தியாவும் இருக்கக்கூடிய கோல் மைன்ஸ்லாம் கண்டுபிடிச்சு அதுல இருந்து நிலக்கரி எடுக்கிற ஒரு கம்பெனி தான். அவங்க ரினியூவபிள் சோலார் எனர்ஜி ப்ராஜெக்ட்ல வந்து 5650 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண போறாங்க அடுத்த 4 வருஷத்துல. இது ஒரு பாசிட்டிவான செய்தி தான். இன்வெஸ்ட்மெண்ட் இது ஒரு பாசிட்டிவான செய்தி தான் பார்க்கப்படும். அடுத்ததா LVB, லட்சுமி விலாஸ் பேங்க் அண்ட் DBS மெர்ஜர். நம்ம இதுக்காக தனி காணொலியே போட்டிருந்தோம். அன்னைக்கு நம்ம இதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம் விளக்கம் பேசியிருந்தோம் இதை பத்தி. அந்த LVB லட்சுமி விலாஸ் பேங்க் அண்ட் DBS மெர்ஜருக்கு கேபினெட் அப்ரூவ் கொடுத்துட்டாங்க கடந்த வாரம். போன வாரம் வெள்ளிக்கிழமையிலேருந்து அது DBS பேங்க் ஆக போகுது. எம்ப்ளாயிஸ் எல்லாமே வந்து லட்சுமி விலாஸ் பேங்கோட எம்ப்ளாயிஸ் எல்லாமே சேஃபா அவங்க DBS பேரோட்ல ஒர்க் பண்ண போறாங்க. அதே மாதிரி LVB ஷேர் கேபிட்டல் ரைட் ஆஃப் பண்ணதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது அதை பத்தி எந்த செய்தி இல்லைன்னு மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா ப்ரொமோட்டர்ஸ் கொஞ்சம் பேர் கேஸ் போட்டுருக்காங்க போல இருக்கு. ஆனா மும்பை கோர்ட் வந்து ஸ்டே எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால LVB ஷேர்ஸ் வந்து டீலிஸ்டிங் ஆகிட்டு இருக்கும். வெள்ளிக்கிழமை வந்து டீலிஸ்டிங் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு வந்து 25,000 ரூபாய் தான் எடுக்கணும் அப்படின்னு கண்டிஷன்ல இதுக்கு மேலே கிடையாது. அவங்க எவ்வளோ அமௌண்ட் வேணா எடுக்கலாம். இதை இன்வெஸ்டர்ஸ் அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இதை வந்து ரேட் ஆஃப் பண்ணிட்டாங்க. பட் அமௌண்ட் போட்ட கஸ்டமர்ஸுடைய சேஃப்டியையும் எம்ப்ளாய்ஸுடைய சேஃப்டியும் முன்னிறுத்தி செய்யப்பட்டதாக சொல்றாங்க.
எல்வி பேங்க் வந்து டிபிஎஸ்க்கு பிரீச் பண்ணப்பட்டது. அதுக்குரிய 94 வருட பாரம்பரியம் மிக்க ஒரு பேங்க், கல்லூரி சேர்ந்த உருவாக்குற ஒரு பேங்க், ஒரு வங்கி இன்று ஒரு ஃபாரின் பேங்க் கூட மிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஓபெக், ஆயில் ப்ரொடக்ஷன் அண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் சொல்லலாம். அதாவது ஆயில் ப்ரொடக்ஷன் பண்றது சில கம்பெனிஸ் இருக்கும், அதை வந்து மார்க்கெட் பண்ணி வைக்கிறது சில கம்பெனிஸ் இருக்கும். பிபிசிஎல் இந்த மாதிரி கம்பெனி வந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் இந்தியா ஃபுல்லாக மார்க்கெட் பண்ணி விற்கக்கூடியவங்க. ஆனால் ஆயில் ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஆயில் இந்தியா, ஓஎன்ஜிசி இதெல்லாம் வந்து எங்க ஆயில் கண்டுபிடிச்சு அந்த ஆயில் ப்ரொடக்ஷன்ல ஈடுபடக்கூடிய நிறுவனங்கள் ஆயில் இந்தியாவும் ஓஎன்ஜிசி. இந்த க்ரூட் ஆயில் ஓய்ந்துச்சுன்னா இவங்க ஆயில் இந்தியா ஓஎன்ஜிசிக்கு சாதகமான விஷயமா இருக்கும். ஏன்னா அவங்க வந்து அதான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. க்ரூட் ஆயில் ரேட் அதிகமாகும் போது இவங்களுக்கான லாபமும் அதிகமாகும். அதனால தான் வந்துட்டு ஆயில் இந்தியா ஓஎன்ஜிசியும் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் இவங்க வந்து ஆயிலுடைய காஸ்ட் வந்து க்ரூட் ஆயில் பிரைஸ் இந்த வீக்கு கொஞ்சம் உயர்ந்தனால அவங்க வந்து அவங்களுடைய ஷேரும் உயர்ந்துச்சு. முக்கியமாக வந்து க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து மார்ச் மாதம் வந்து ரொம்ப கம்மியாச்சு. மறுபடியும் இப்போ இந்த மாதம் அது ஒரு புதிய உயரத்தை தொட்டிருக்கு. இந்த வீக் வந்து ரொம்ப புதிய உயரத்தை தொட்டிருக்கு உண்மையிலே. அதனால ஆயில் இந்தியா அண்ட் ஓஎன்ஜிசியுடைய ஷேர் ரேட்டு அதிகமாகிட்டே போச்சு. அதுக்கு அடுத்த ஒரு காரணம் என்னக்கா ஒபெக் பிளஸ் பிடி இருக்கு இந்த வாரம். அது கன்சிடர் பண்ணி அவங்க என்ன கன்சிடர் பண்ண போறாங்கனாக்கா க்ரூட் ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்காக ஆயில் ப்ரொடக்ஷனை குறைக்கலாம் அப்படிங்கும். ஆட்டோட க்ரூட் ஆயில் டிமாண்ட் அதிகமாகி ஆயில் பிரைஸ் அதிகமாகும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அதை வந்து இந்த மீட்டிங் டிஸ்கஸ் பண்ண போறதா சொல்றாங்க. ஸோ இந்த மீட்டிங் முடியும் போது இது ஒரு முக்கியமான செய்தியாக நம்ம கவனிக்கப்பட வேண்டிய செய்தியா இருக்கும். இந்த குறித்து என்ன முடிவு எடுத்தாங்க அப்படிங்கிறத. ஸோ ஒபெக்ஸ் பிளஸ் மீட்டியும் ஒபெக்ஸ் பிளஸ் மீட்டிங்கும் நம்ம கவனிக்க வேண்டிய நேரம் இது. இப்போ க்ரூட் ஆயில் ரேட்டு குறைச்சாங்கனாக்கா, க்ரூட் ஆயில் ரேட்டு அதிகப்படுத்தி ப்ரொடக்ஷனை குறைச்சாங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக ஆயில் இந்தியா அண்ட் ஓஎன்ஜிசியுடைய ஷேர்ஸ் அதிகமாகும். அதை நம்ம கவனிக்கப்பட வேண்டியது. அந்த முடிவுகளை பொறுத்து நம்ம அதில் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனை மேக் பண்ணணும். அடுத்து நம்ம எல்என்டி கன்ஸ்ட்ரக்ஷன் போன Q2 குவார்டர் ரிசல்ட்ஸ் அவங்களுக்கு பெரிய லாபகரமா இல்லை. ஆனா இந்த குவார்டர்ல அவங்களுக்கு ஆர்டர்ஸ் பார்த்தா மறுபடியும் அவங்க இந்த குவார்டர்ல அவங்க லாபம் கட்டுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்குன்னு தோணுது. பாங்க என்னன்னு பார்ப்போம். நம்ம அவங்க வந்து முக்கியமாக வந்து ஒரு பிரிட்ஜ் கட்டுறதுக்கான ஆர்டர் வாங்கிட்டாங்க. அசாம்ல இருக்க ஒரு இடத்தையும் மேகாலயாவில் இருக்க ஒரு இடத்தையும் இணைக்கிறதுக்காக நடுவுல பிரம்மபுத்திரா ரிவர் ஓடுது. இந்த கான்ட்ராக்ட் வந்து லார்ஜ் கான்ட்ராக்ட்னு எல்என்டி சொல்றாங்க. எல்என்டி வந்து லார்ஜ் கான்ட்ராக்ட் ஒன்று சொல்றாங்கக்கா. அந்த காஸ்ட் வந்து எப்படின்னாக்கா 2500 5000 கோடி ரூபாய்க்குள்ள இருக்கும். 2500 கோடி 5000 கோடி ரூபாய்க்குள்ள இருக்கும். ஸோ இந்த வந்து லார்ஜ் கான்ட்ராக்ட் சொல்லியிருக்காங்க, லார்ஜ் கான்ட்ராக்ட்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த கான்ட்ராக்ட் காஸ்ட் வந்து குறைந்தபட்சம் 2500 கோடிக்கு மேலே இருக்குங்கிறது கண்டிப்பா தெரியுது. அதே மாதிரி சில வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னாக்கா புல்லட் ட்ரெயின் கான்ட்ராக்ட் அவங்களுக்கு கிடைச்சிச்சு. 7000 கோடி ரூபாய் மதிப்புள்ள புல்லட் ட்ரெயின் கான்ட்ராக்ட் அவங்களுக்கு கிடைச்சிச்சு. மும்பையிலிருந்து அகமதாபாத் இடையிலான புல்லட் ட்ரெயின் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஆர்டர் அவங்க ஏற்கனவே சில வாரத்துக்கு முன்னாடி வாங்கினாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த Q3 குவார்டர்ல அவங்களுடைய ஆர்டர்ஸ் வச்சு பார்க்கும்போது அவங்க வந்து 20% அவங்களுடைய லாப வரவு இதெல்லாம் வர சொல்றாங்க. இது வந்து பாசிட்டிவ் ரிஃப்ளெக்ஷன் காட்டும் அப்படிங்கிறது எக்ஸ்பர்ட்ஸ் உடைய எதிர்பார்ப்பா இருக்கு. பொறுத்து பார்ப்போம். ஆனா இந்த ஆர்டர்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியுது, எதிர்பார்ப்பை ஏற்படுத்துது. பிபிசிஎல், பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட், நம்ம ஏற்கனவே பார்த்தோம். வேதாந்தா வந்து பிட் பண்ணிக்கிறதா நம்ம கேள்விப்பட்டோம். அது வேதாந்தா செல்லுன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இன்னும் என்ன பிட் பண்ணிக்காங்கிறத வந்து மத்திய அரசு இன்னும் நமக்கு ஓப்பனா சொல்லலை. இந்த நிலைமையில வந்துட்டு பிபிசிஎலுக்கு வந்து பிபிசிஎல் சப்சிடரிஸ் வந்து கன்சியூமர் கொடுக்கக்கூடிய பிபிசிஎல் இப்போ வந்து பிபிசிஎல் வந்து நம்ம இந்த பெட்ரோல் வாங்குறவங்க, கேஸ் வாங்குறாங்க, அவங்களோட சப்சிடரிஸ் வந்துட்டு கவர்மெண்ட் அதையே தனியாக போனாலும் சப்சிடி அப்படியே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து கேபினெட்டை முடிவு எடுக்குதுங்கிறத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். அடுத்து முக்கியமானது இந்த கடைசி பகுதியில் இருக்கும் ஜிடிபி. Q2
உடைய ஜிடிபி growth வந்து -7.5% இருக்கு. கடந்த குவார்டர்ல Q1ல -23% இருந்த ஜிடிபி இப்ப -7.5% முன்னேறி வந்திருக்கும். எக்ஸ்பர்ட்ஸ் என்ன எதிர்பார்த்தாங்கன்னாக்க -8.2ல இருந்து -8.9 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. ஆனா அவங்க எதிர்பார்ப்பையும் தாண்டி இது பாசிட்டிவா தான் வந்துட்டு தான் சொல்லணும். நம்ம -7.5% வந்திருக்கு. இன்னும் இப்பதான் கொரோனால இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விடுபட்டு கொஞ்சம் கொஞ்சமா மூவ்மெண்ட்ஸ் பிசினஸ் எல்லாம் பிக்கப் ஆகிட்டு இருக்கு. செக்டார் வைஸ் பார்த்தோம்னு வைங்களேன், இங்க குவார்டர் டு குவார்டர் இயர் டு இயர் ரெண்டையும் போட்டிருக்காங்க. அக்ரி செக்டார் நமக்கெல்லாம் உணவு தரக்கூடிய விவசாயத்துறை நம்மளுடைய ஜிடிபி இந்த அளவு பாசிட்டிவ் ஆகிறதுக்கு பெருமுதவி பண்ணியிருக்கு. ஆமா, 3.4% பாசிட்டிவா இருக்கு அக்ரி செக்டார். இது போன குவார்டர்லயும் வந்து 3.4% தான் இருந்தாங்க. இயர் டு இயர் பார்த்தா 3.5% இருந்தாங்க. இப்போ 3.4% இருக்கு. அக்ரி செக்டார் ஸ்டாண்டர்டா அதே மாதிரி எந்தவித தாக்குதல் நடந்தாலும் இந்த உலக மக்களுக்கு உணவளிப்பதில் நமது விவசாயத்துறை சிறந்து விலகுகிறது என்பதை இங்க காட்ட முடியுது, இங்க பார்க்க முடியுது. அக்ரி செக்டார் 3.4% பாசிட்டிவா இருக்காங்க. மைனிங் செக்டார் பார்த்தோம்னு வைங்களேன், -9.1% இருக்காங்க. கடந்த குவார்டர்ல வந்து 23.3% இருந்தாங்க. இந்த இப்போ வந்து -9.1, இது ஒரு நல்ல முன்னேற்றம் தான். அதே மேனுஃபேக்சரிங் செக்டார் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல 0.6% இருக்காங்க. இப்போ போன குவார்டர்ல பார்த்தா 39.3% இருந்தாங்க. இந்த குவார்டர் பார்த்தா 0.6% இருக்காங்க. ரொம்ப பெரிய முன்னேற்றம் நடந்திருக்கு. அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி மின்சாரத்துறையில பார்த்தோம்னாக்க 4.4% இருக்காங்க. கடந்த குவார்டர்ல வந்து -7% இருந்தாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன்ல பார்த்தோம்னாக்கா -8.6% இருக்காங்க. கடந்த குவார்டர்ல பார்த்தா -50.3% இருந்தாங்க. இப்போ -8.6% இருக்காங்க. ஒரு நல்ல முன்னேற்றம் தான். இன்னும் இது முன்னேறி பாசிட்டிவா போகும் நம்ம எதிர்பார்ப்போம். ட்ரேட் அண்ட் ஹோட்டல்ஸ் பார்த்தோம்னா -15.6% இருக்காங்க. போன குவார்டர்ல பார்த்தா -47% இருந்திருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல முன்னேற்றம் தான். ஆனா அது பாசிட்டிவா மாறணும்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஃபைனான்சியல் செக்டர், இன்சூரன்ஸ் அண்ட் ரியாலிட்டி பார்த்தோம்னாக்க போன குவார்டர்ல 5.3% இருந்தாங்க. ஆனா இந்த குவார்டர் போன குவார்டர்ல -5.3% இருந்தாங்க. ஆனா இந்த குவார்டர்ல பார்த்தா -8.1% இருக்காங்க. இது வந்து ஒரு நெகட்டிவான இந்த துறையில் தெரியுது. பார்ப்போம் அடுத்த குவார்டர் நடக்குது, வெயிட் பார்ப்போம். பப்ளிக் அட்மின் அண்ட் டிஃபென்ஸ் பார்த்தோம்னாக்க -12.2% இருக்காங்க இந்த குவார்டர்ல. போன குவார்டர்ல பார்த்தா -10.3% இருக்காங்க. அதாவது இதுலயும் வந்து ஒரு நெகட்டிவ் முன்னேற்றம் தெரியுது பப்ளிக் அட்மின் டிஃபென்ஸ்ல. ஆனா நம்மளோட அக்ரி செக்டார், மைனிங், மேனுஃபேக்சரிங், எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவான முன்னேற்றமா அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்லையும் பார்த்தோம்னா ஒரு பாசிட்டிவான முன்னேற்றம் தெரியுது. இது இந்த நெகட்டிவ் இந்த மைனஸ்ல இருந்து அவங்க எடுக்கும் பாசிட்டிவா மாறணும் அப்படிங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. நம்ம ஜிடிபி ஒரு நல்ல முன்னேற்றம் எக்ஸ்பர்ட்ஸ் எதிர்பார்த்ததோட ஒரு நல்ல முன்னேற்றத்தை அவங்க காட்டியிருக்காங்க. இருந்தாலும் -7.5 இருக்கு. அதெல்லாம் பாசிட்டிவா மாறணும்ன்ட்டுங்கிறத நம்மளுடைய விருப்பம். பார்ப்போம், நம்ம முன்னேறி வருவோம். இந்த கொரோனாவை விடுபட்டு நாம் முன்னேறி வருவோம் என்று நம்பிக்கையுடன். ஏற்கனவே வேக்சினை பற்றி தனியாக ஒரு காணொலிலாம் போட்டிருக்கோம். அதில் அப்டேட்ஸ் அதில் பாருங்கள், வேக்சின் பற்றி அப்டேட்ஸை. இந்த காலையில் பார்த்தமைக்கு மிகவும் நன்றி. வணக்கம் நண்பர்களே.